வணக்கம் நண்பர்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்தின் வீட்டிற்கு செல்லும் பன்னீர்செல்வம் அவர்களை தனது கட்சியில் கூட்டணி வைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் புத்தாண்டு முடிந்த நிலையில் பொங்கல் அன்று பன்னீர்செல்வம் அவர்கள் தாவேகாவின் தலைமையில் கூட்டணிக்கு வருவார் என்று செங்கோட்டையன் அவர்கள் இதற்கு முன்பாக தெரிவித்தார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் செல்ல உள்ளதாகவும், ஏற்கனவே பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பலரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் தாவேகாவின் தலைமையில் கூட்டணி வைப்பதுதான் சிறந்தது. அவர் தாவேகாவில் இணைவதை விட, அந்த கட்சியில் இணைவதை விட, அந்த கட்சியில் கூட்டணி வைப்பதுதான் அதிமுகவின் எதிர்காலத்திற்கு நல்லது. அவரை நம்பி பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் இருக்கிறார்கள். மேலும் ஒரு பதவிற்கு ஆசைப்பட்டு நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடன் இணைய மாட்டார், அதிமுகவில் தன்னை இணைத்து கொள்ள மாட்டார். ஆனால் கூட்டணி வைத்துக் கொள்வார் என்ற தகவலும் தம்மால் பார்க்க முடிகிறது. அரசியல் வட்டாரத்தில் நாம் கேட்டறிந்த பொழுது பன்னீர்செல்வம் அவர்களது ஒட்டுமொத்த யூகங்களும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லை. தென் மாவட்டங்களில் 25 தொகுதிகளுக்கு மேலாக போட்டியிட வேண்டும். தனித்து போட்டியிட்டால் அது மிகப்பெரிய ஒரு சிரமமாக மாறிவிடும். இதனால்தான் அதிமுகவின் உரிமை கழகம் என்பதை தொடங்கிய நிலையில் தற்பொழுது தாவேகாவின் தலைமையில் கூட்டணி வைத்தால் புதிய சின்னமும் கொடுக்கப்படும். பலா சின்னத்தில் தனது ஆதரவாளர்களை தென் மாவட்டத்தில் களத்தில் இறக்கினால் நிச்சயம் 25 தொகுதிகளை கைப்பற்றினால் 2026 சட்டசபை தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் கேம் சேஞ்சராக மாறுவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக பார்க்கப்படும். இந்த நிலையில்தான் விஜய் அவர்கள் எப்பொழுது ஓபிஎஸ்ஐ நேரடியாக சந்திப்பார் என்பது தற்பொழுது கிடைக்கவில்லை. ஆனால் பொங்கலுக்கு முன்பாக ஓபிஎஸ்ஸின் வீட்டிற்கே நேரடியாக செல்வார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி செய்த சிறிய தவறு ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கியதுதான் தற்பொழுது மிகப்பெரிய தவறாகவும், ஆட்சியை இழக்கக்கூடிய வகையிலும் இரண்டாவது முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட கிடைக்காமல் மாறக்கூடிய ஒரு சூழல் தமிழக மக்கள் எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டுவார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மக்களாகிய தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஓபிஎஸ் தாவேகாவின் தலைமை கூட்டணி